அப்போஸ்தல நாட்கள்ல அவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு ஊழியம் செய்தார்கள். அவர்கள் எந்த இடத்தில் ஜெபித்தார்களோ, எந்த இடத்தில் துதித்தார்களோ, எந்த இடத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்களோ, அங்கே பரலோகம் அமைதியா இருக்கல, பரலோகம் சும்மா இருக்கல. பரிசுத்த ஆவியானவர் தன் வல்லமைகளை பலமாய் கொண்டு வந்தார், கிரியை செய்தார். அற்புதம் அடையாளத்தின் மூலமாய் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அநேகர் முழங்கால் படியிட்டு கேட்டாங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன செய்யணும்? அன்னைக்கு 2 பேரும் ஜெபம் பண்ணி பரலோகம் இறங்கி வந்தது, பரலோகத்துடைய மகிமை இறங்கி வந்தது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் கூடி ஜெபிக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் ஆராதிக்கிறார்கள். சபைகள் பெருகிக் கொண்டே இருக்கு, கிறிஸ்தவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். சபைகள் பெருக வேண்டும், இன்னும் கிறிஸ்தவர்கள் வளர வேண்டும், அநேக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஊழியத்தில, நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவியத்தில அவர் கிரியை செய்யும்.